ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கா? அந்த கரப்பான் பூச்சி தலை தெறிக்க ஓட வேண்டுமா? அப்போ இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை இப்போவே உடனே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க கரப்பான் பூச்சி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். பழைய வீட்டில் கரப்பாம்பூச்சி எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த கரப்பாம்பூச்சி அங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு சமையல் அறைக்குள்ளே வந்து ஒரு உருட்டி தாண்டவம் ஆடுதே. அப்பப்பப்பா, பார்க்கே நமக்கு அருவருப்பாகவும் அச்சமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட கொடுமையான அந்த கரப்பாம்பூச்சி தொல்லையிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இயற்கையான இந்த ரெமடியால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ₹1 சிக் ஷாம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஷாம்புவில் நல்ல ஒரு நறுமணம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் சிக்கு இருக்கிறதுனால நான் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு இருந்தாலும் அதை நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய விம் ஜெல், நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுற விம் ஜெல் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விம் ஜெல்லில் இருந்து வர நறுமணம் சின்ன சின்ன பூச்சி, சின்ன சின்ன வண்டு எதுவுமே வராமல் நம்ம வீட்டை சுத்தமாக பாதுகாக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஷாம்பு, விம் ஜெல், தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு ப்ராடக்ட் போட போகிறோம். அது என்னென்னா, நம்ம வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய 2 கற்பூரம். அந்த கற்பூரத்தை இதில் உடச்சி போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கற்பூரம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்சிகள் வராமல் கூட நம்ம வீடை பாதுகாக்கும். அதுக்காண்டி அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, லைட்டு போட்ட உடனே பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற பூச்செல்லாம் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் லைட்டில் ஒரு சின்ன பாக்கெட்டில் கற்பூரத்தை போட்டு அந்த பேப்பரை அப்படியே கெட்டி விட்டுருவாங்க. அப்போது அங்கே இருக்கிற பூச்சிக்கள்லாம் இறந்து விழுந்துடும். இப்போது நம்மளோட ரெமடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமடியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கேஸ் அடுப்பை கழுவுறப்பையோ, அடுப்படியில் இருக்கிற வேறு எதையாவது கழுவுறப்பையோ இதிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் கழுவினீங்கன்னா உங்களோட வீடு, உங்களோட கிச்சன் எல்லாமே நல்ல ஒரு நறுமணத்தோட செம்மையாக வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பூச்சிகளும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.